ஹாய் வீவர்ஸ், டக்குன்னு செய்யக்கூடிய எக்கு கிரேவி நாம் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே போட்டுக்கணும், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பத்தலை, அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். இது கூட நம்ம பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வரும். மீதி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீதி இருக்கிற ஆனியனை எடுத்துகிட்டு வடச்சல்லில் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவியை நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை உள்ளே ஊற்றிக்கணும். நம்ம எக்கை நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை செக் பண்ணிவிட்டு நம்ம கல்லில் போட்டு நம்ம எப்படி ஆம்லேட் போடுவோமோ அது மாதிரி கல்லில் போட்டு கொஞ்சம் பெப்பரும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதை 1-2 கட் பண்ணி அந்த கிரேவி நல்லா காஞ்சிட்ருக்கிற கிரேவிக்குள்ளே நம்ம போடணுங்க. செமையான சூப்பரான ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் தோசைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.